அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரவிந்த் லைட்ஸ் ஆன். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷனில் 2 மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் ஏற்பட்டிருக்கு. ப்ரோ, இந்த நியூஸை நாங்கள் நேற்றே கேட்டுட்டோம் ப்ரோ, நிறைய சேனல்ஸில் பேசிட்டாங்க. ஸோ நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நான் பேசக்கூடிய இந்த இன்டென்ஸ் ஆஃப் வாய்ஸ் கூட நேற்று தினம் என்கிட்ட இல்லை. பாஸ்ட் 3 வீடியோஸும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. என் வாய்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். கடைசி வீடியோ வந்து ரொம்பவே டவுனாக நான் பேசியிருப்பேன். ரொம்ப சிவியரான ஒரு த்ரோட் பெயின்லேருந்து இப்போ தான் நான் ரெக்கவர் ஆகியிருக்கேன். 25 ஆண்டுகளில் ஜூன் 27, 2021, அதாவது நேற்றைய தினம் மாதிரி நான் அமைதியாக இருந்து என்னை சுற்றி இருக்கவங்க என்னை பார்த்ததே இல்லை. அந்தளவுக்கு நான் அமைதியாக இருந்தேன். ஒரு வார்த்தை கூட என்னால் பேச முடியல. ஸோ நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நேற்று தினம் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஸோ நம்ம நேரடியாக நம்ம செய்திகள் கிட்ட வரலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷன் ஜம்மு காஷ்மீரில் என்ன தான் ப்ரோ நடந்துச்சு? எக்ஸாக்டாக 14 கிலோமீட்டர் மட்டும்தான் பாகிஸ்தான் எல்லையிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷன் இந்தியன் ஜம்மு ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷன். இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷனை இராணுவம் மட்டும் பயன்படுத்த மாட்டாங்க. இது இன்னொரு வகையில் சிவிலியன் ஏர்போர்ட்டாகவும் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு ஏர்பேஸில் 2 இடத்துல ஒரு சின்ன மைனர் எக்ஸ்ப்ளோசிவ் ஏற்பட்டிருக்கு சண்டே ஏர்லி மார்னிங். ஸோ அந்த டைம் வந்து 1:40 AM அண்ட் 1:37, 140 கிட்டத்தட்ட 5லிருந்து 6 நிமிடங்கள் அந்த வெடிப்பு ஏற்பட்டிருக்கு. 2 முக்கியமான ஒரு கட்டிடம், ஒரு டெக்னிக்கல் பில்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹோல் ஏற்பட்டிருக்கு. அந்த டெக்னிக்கல் பில்டிங்க்கு பக்கத்தில் இன்னொரு ட்ரோன் போய் வேறு ஒரு பாம்பு போய் ட்ராப் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம்னா, இந்தியா இது வரைக்கும் பார்க்காத ஒரு தாக்குதலாக இது பார்க்கப்படுது. 2018 முதல் 2020 ட்ரோன் சம்மந்தமான பல முக்கியமான செய்திகளை நீங்கள் தொடர்ச்சியாக காஷ்மீரை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதற்கான காரணம் என்னதுன்னா, பாகிஸ்தான் நாட்டிலிருந்து செயல்படக்கூடிய லக்ஷர் இ தைபால் ஆரம்பிக்கப்பட்டு ஜஷீர் முகமது மற்றும் பாகிஸ்தான் நாட்டின் இராணுவமே பல முறை அந்த ட்ரோனை பயன்படுத்தி லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று அழைக்கப்படும் பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவின் எல்லைக்கு பின்னால் இருக்கக்கூடிய நம்ம நாட்டுக்கு சொந்தமான காஷ்மீர் பகுதிகளில் ஒரு சில முக்கியமான தீவிரவாதிகள் இருக்காங்க. ஸோ அந்த தீவிரவாதிகளுக்கு எதிரான ஒரு செயல்பாடுகளை இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக எடுக்கிற பட்சத்தில் கூட ஒரு சில தீவிரவாதிகள் கண்டினியூஸாக அங்கே இருந்துன்னு தான் இருக்காங்க. அந்த தீவிரவாதிகளுக்கு தேவைப்படும் பல முக்கியமான ஆயுதங்களை இது போன்ற சின்ன சின்ன ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சப்ளையில் அவங்க ஈடுபட்டு இருந்தாங்க. ஆனால் பிஎஸ்எஃப் சிறப்பாக இந்த 3 ஆண்டுகள் செயல்பட்டு அந்த சப்ளை செயினை அவங்க வெற்றிகரமாக அங்கே பிரேக் பண்ணி தான் இருந்தாங்க. 2020 அஃபிஷியலாக பிஎஸ்எஃப் ஒரு செய்தி ஒன்று சொல்லியிருப்பாங்க, வி ஹவ் ஷாட் டவுன் ஏ ட்ரோன் சக்ஸஸ்ஃபுல்லி. தொடர்ச்சியாக நம்ம நாட்டுடைய பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஒரு மிகப்பெரிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டாலும் இது நிச்சயமாக நம்ம நாட்டுடைய செக்யூரிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக பார்க்கப்படுது. அதற்கான காரணம் காட் காப்டர்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வகையான ட்ரோன்ஸ். காட் காப்டர்ஸ்னால் இராணுவத்துக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ட்ரோன்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. இது எல்லாமே வடிவத்தில் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும். அதாவது நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வெட்டிங் ட்ரோன்ஸ் தான். ஸோ வெட்டிங்கில் பயன்படுத்துவாங்கள 4 ஃபேன் வச்ச மாதிரி ஒரு சின்ன ட்ரோன்ஸ், அதுதான் காட் காப்டர்ஸ் ட்ரோன்ஸ்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. இது போன்ற சின்ன சைஸ் ட்ரோன்ஸை பயன்படுத்தி தான் மேக்ஸிமமாக 1 kg ஆஃப் பேலோட அவங்க சுமந்து போக முடியும். ஸோ சின்ன வெடிப்பொருட்களை பயன்படுத்தி நம்ம நாட்டுடைய 2 முக்கியமான இடத்துல இப்போது தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு பில்டிங், அந்த பில்டிங்கு பக்கத்தில். ஆக்சுவலாக எதிரிகளின் நோக்கம் வேறு ஒரு டார்கெட்டாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் மற்றும் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு மற்றும் ஜம்மு காஷ்மீரோட திலாக் சிங், அதாவது போலீஸ் டைரக்டர் ஆஃப் ஜெனரல் வந்து இப்போ தெரிவிச்சிருக்கார். என்னதுன்னா, இந்த ஏர்பேஸுக்கு பக்கத்தில் தான் நம்ம நாட்டுக்கு சொந்தமான 2 இராணுவ ஹெலிகாப்டர் நிறுத்தப்பட்டிருக்கு, MI-17 ஹெலிகாப்டர்ஸ். ஸோ அந்த MI-17 ஹெலிகாப்டர்ஸை தான் எதிரிகளை வந்து டார்கெட் பண்ண அதிகமான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். பட் அந்த டார்கெட்டை அவங்க மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் மற்றும் நேஷ்னல் செக்யூரிட்டி கார்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை அவங்க எப்படி கொண்டு போயிருக்காங்கன்னா, இது நம்ம நாட்டில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலா இல்லாட்டி நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ்லேருந்து வெறும் 14 கிலோமீட்டர் மட்டும்தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது பாகிஸ்தான் நாட்டின் எல்லை. ஸோ பாகிஸ்தான் நாட்டின் எல்லைக்கு பின்னால் இருந்தபடி இந்த தாக்குதலை பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளில் இருந்து இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்களான்னு சொல்லிட்டு, குறிப்பாக கல்லூச் ஏரியா என்று அழைக்கப்படும் ஒரு முக்கியமான ஒரு ஹைவேவாக இருக்கட்டும் இல்லாட்டி பதன்கோட் ஹைவே, பல முக்கியமான ஹைவேஸில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த ஏர்ஃபோர்ஸ் பேஸ் ஸ்டேஷன் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே இப்போ இந்தியாவின் இராணுவம் ஒரு மிகப்பெரிய தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருக்காங்க. ஒரு சில செய்திகள் நிறைய ஃபேக் நியூஸை பதிவு பண்ணுறாங்க. பதன்கோட் நேஷனல் ஹைவேஸ் மற்றும் காலுசாக் போன்ற பகுதிகளில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நிறைய ட்ரோன்ஸை மண்டே ஏர்லி மார்னிங் அவங்க பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஒரு ஃபேக் அன்கன்ஃபார்ம்டு அன்அஃபிஷியல் நியூஸ். அன்அஃபிஷியல் நியூஸ் சொல்கிறத விடவே இது முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ். யாரும் நம்பாதீங்க தயவுசெய்து. ஸோ இப்போதைக்கு ப்ரெசென்ட்டாக இந்திய ராணுவ தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு செய்தி என்னதுன்னா, இந்த இன்வெஸ்டிகேஷனில் நம்ம நாட்டுடைய நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் ஈடுபட்டிருக்காங்க. அதே சமயத்தில் நேஷனல் செக்யூரிட்டி கார்டு ஈடுபட்டிருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டின் தீவிரவாதிகள் சம்பந்தமான அமைப்புகளுக்கு இதற்கு தொடர்பு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தீவிரமான ஒரு விசாரணையில் இப்போ இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய வேட்டையை
ஜம்மு காஷ்மீரில் தொடங்கியிருக்காங்க. இந்த தாக்குதலில் 2 சோல்ஜர்ஸ் வந்து மைனர் இன்ஜுரிஸை அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு தாக்குதலில் நம்ம நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய தீவிரவாதிகள் இப்போ இது பண்ணியிருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் ரொம்பவே வியப்பாக இருக்குது. பிகாஸ் 2020 ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கருவியை நம்ம பயன்படுத்தியிருப்போம். நம்ம நாட்டுடைய பல முக்கியமான தலைவர்களை பாதுகாக்க, அங்கே இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸை பாதுகாக்க. அது என்னதுன்னா ஆன்டி ட்ரோன் சிஸ்டம். டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே ஆன்டி ட்ரோன் சிஸ்டமாக அங்கே உருவாக்கிட்டாங்க. அதற்கான ப்ரொடக்ஷன் பணிலாம் அங்கே தீவிரமாக ஈடுபட்டு தான் இருக்காங்க. ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் டிஆர்டிஓ உருவாக்கின சிறப்பு அம்சம் என்னதுன்னா ஆக்டிவ் அண்ட் பாசிவ் கண்ட்ரோல். ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இந்த 2 டெக்னாலஜி நம்ம பயன்படுத்தும் போது ஒரு ட்ரோனோட செயல்பாடை நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ண முடியும். அதாவது அந்த ட்ரோன் பறந்து வருதுன்னா அந்த ட்ரோனை நம்ம இங்கே இருந்தபடியே அந்த ட்ரோனோட செயல்பாடை நம்ம செயலிழக்க வைக்க முடியும். இல்லாட்டி அந்த ட்ரோனை நம்ம சுட்டு வீழ்த்தலாம். அது போன்ற ஒரு சிறப்பான ஒரு டெக்னாலஜி தான் அந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு ஆன்டி ட்ரோன் சிஸ்டமை நம்ம ஏற்கனவே உருவாக்கியிருப்போம். நம்ம நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அந்த டீமில் இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டமை அவங்க ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது போன்ற செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதற்கான காரணம் பிஎம் அவர்கள் எங்கேயாவது போகிறாருன்னா ட்ரோன் சம்மந்தமான ஒரு தாக்குதல் ஏற்படும் போது அந்த ட்ரோன் சம்மந்தமான தாக்குதலை கண்டறிய முடியும். அதே சமயத்தில் தாக்கி அழிக்க இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம் சிறப்பாக செயல்பட முடியும். நிச்சயமாக இது போன்ற ஆன்டி ட்ரோன் சிஸ்டமை வரக்கூடிய நாட்கள் நம்ம அதிகப்படுத்தினா மட்டும்தான் லைன் ஆஃப் கண்ட்ரோல், குறிப்பாக பாகிஸ்தான் மீது ஒரு ஆன்டி ட்ரோன் சம்மந்தமான ஒரு ஆக்ஷன்ஸை நம்ம எடுக்க முடியும். பிகாஸ் பாகிஸ்தான் நேரடியாக இந்த விதமான மிகப்பெரிய தாக்குதலில் அவங்க ஈடுபடவே மாட்டாங்க. அடிப்படையாகவே பாகிஸ்தான் வந்து ஒரு தீவிரவாதிகள் சம்மந்தமான ஒரு நாடாக பார்க்குற பட்சத்தில் ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் போன்ற முக்கியமான அமைப்புகள் கூட பாகிஸ்தானை பல ஆண்டுகளாக கிரே லிஸ்ட்டில் வைக்க ஒரே ஒரு காரணம், அந்த நாடு அதிகமாக நம்பக்கூடிய ஒரு இராணுவம் இதுனா இராணுவம் இல்லைங்க, அது தீவிரவாதிகள் சம்மந்தமான ஒரு இராணுவ கூட்டம். அந்த கூட்டம் முழுக்க முழுக்க மறைமுகமான ஒரு தாக்குதலை பண்ணக்கூடிய ஒரு சக்தி மட்டும்தான் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமாக இந்த தாக்குதலுக்கு யார் காரணமோ, நம்ம இந்தியாவின் ஒரே ஒரு கட்டிடம் மீது ஒரு சின்ன ஒரு ஓட்டையை அங்கே உருவாக்கிட்டாங்களே, இதற்கான பதில் தாக்குதலுக்கு நீங்கள் காத்திருங்க. நிச்சயமாக அதற்கு இந்திய ராணுவம் வந்து சிறப்பான ஒரு சம்பவம் கூடிய விரைவாக செய்ய தான் போகிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவு இப்படி இருக்க போதுன்னு. ஓகே, அடுத்த ஒரு முக்கிய அறிவிப்பு. இந்திய விமானப்படை சார்பாக ஜாக்வார் என்று அழைக்கப்படும் அந்த போர் விமானத்துக்கான அஃபிஷியல் ரிட்டையர்மெண்ட் டேட்டை இப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 2024 2034 ஜாக்வார் போர் விமானத்தை பேஸ் பண்ணி நம்ம நாட்டுடைய விமானப்படை கிட்ட 6 ஸ்குவாட்ரன் ஆஃப் ஜாக்வார் ஏர்ஃபோர்ஸ் இருக்கிற பட்சத்தில் அந்த 6 ஸ்குவாட்ரனில் ஃபஸ்ட்டு 2 ஸ்குவாட்ரன் ஆஃப் ஜாக்வாரை 2024 அங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. மீதி இருக்கக்கூடிய மற்ற 4 ஸ்குவாட்ரன் ஆஃப் ஜாக்வார் அந்த போர் விமானத்தை 2034 அவங்க ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அதாவது அந்த போர் விமானத்துக்கான அந்த ரிட்டையர்மெண்ட்டை அவங்க கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஒடிஷா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய டாக்டர் அப்துல் கலாம் ஐலாண்டில் இருந்தபடி இன்றைக்கி மார்னிங் 10:55 AM அக்னி பிரைமோட ஒரு புது வெர்ஷன் ஆஃப் மிசைலை அவங்க வெற்றிகரமாக சோதித்து பார்த்துருக்காங்க. நிறைய நண்பர்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அக்னி பிரைமில் அக்னி பிரைம் 1 அக்னி பிரைம் 2 அந்த சீரீஸ் வந்து டிஆர்டிஓ தொடங்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு. மேபி அங்கே தொடங்க கூட வாய்ப்புகள் இருக்குது. பட் அதே சமயத்தில் அக்னி பிரைம் முழுக்க முழுக்க அக்னி 1ஓட ஒரு அட்வான்ஸ்டு மிசைல்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் இது ஒரு கேனிஸ்டர் வெஹிக்கிள் இருந்தபடி செலுத்த முடியும். அதாவது நீண்ட குழைகள் கொண்ட ஒரு வாகனத்தில் இருந்தபடி இது அக்னி பிரைமை செலுத்த முடியும். அக்னி பிரைம்கான அந்த சோதனையில் அவங்க ஈடுபட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியல் ஒரு அறிவிப்பு அவங்க கொடுக்கும் போது ரேஞ்ச் வந்து 1500 கிலோமீட்டர் மட்டும் தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. ஆனால் இப்போ ப்ரெசென்ட்டாக அந்த அக்னி பிரைம்கான அந்த சோதனையில் அவங்க ஈடுபட்ட உடனே அக்னி பிரைமோட ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் அக்னி பிரைம் முழுக்க முழுக்க நிறைய நியூ டெக்னாலஜி, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னதுன்னா நியூ சீக்கர்ஸ் மற்றும் நியூ நேவிகேஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். இதில் பயன்படுத்தக்கூடிய அத்தனை டெக்னாலஜியுமே அக்னி 1ஓட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் பேலிஸ்டிக் மிசைல். அக்னி பிரைமோட ஒரு முக்கியத்துவமே இதுவும் ஒரு நியூக்ளியர் கேப்பபிள் பேலிஸ்டிக் மிசைல். ரேஞ்ச் 2000 கிலோமீட்டர். நம்ம நாட்டுடைய பாதுகாப்புக்கு இந்த அக்னி பிரைம் ஒரு முக்கியமான ஏவுகணையாக நம்ம பயன்படுத்த அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அடுத்த செய்தி. சிரியாவில் அமெரிக்கன்ஸ் வந்து 2 மிகப்பெரிய தாக்குதலை பண்ணியிருக்காங்க. அதாவது சிரியாவில் எக்ஸாக்டாக பண்ணலை, சிரியா மற்றும் ஈராக். அதற்கான புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. சிரியா மற்றும் ஈராக் அந்த 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய ஈரான் நாட்டுடைய பல முக்கியமான இராணுவ வீரர்கள் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை அமெரிக்கன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க முழுக்க F-16 போன்ற விமானத்தை பயன்படுத்தி அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பல டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் நம்புகிறாங்க. ஸோ ஜோ பைடன் அவர்கள் ஆட்சிக்கு வந்து பண்ண ஒரு முக்கியமான ஒரு தாக்குதலாக இது பார்க்கப்படுது. ஓகே, அடுத்த செய்தி. சைனீஸ் ஒரு ஸ்டெல்த் சப்மரீனை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தபடி தாய்வான் அந்த நாட்டு அரசாங்கமும் ஒரு ஃபஸ்ட்டு நியூ மிசைல் கார்வெட் ஷிப்பை அவங்க வெற்றிகரமாக தன் நாட்டு கப்பல் படியில் அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. இது தாய்வானுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை கொடுக்குன்னு சொல்லிட்டு தாய்வான் அரசாங்கம் நம்புகிறாங்க. கடைசியாக ஒரு முக்கிய செய்தி. டிடெஸ்பா அமைப்பு வந்து 2020 ஒரு முக்கிய புகைப்படத்தை அங்கே வெளியிட்டாங்க. அந்த புகைப்படம் தான் நீங்கள் பார்க்குறீங்க.
வெறும் 500 அடியில் மட்டும்தான் சீனாவின் டேங்க் மற்றும் இந்தியாவின் டேங்க் நிறுத்தப்பட்ட நிலையில் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் 370 ஃபீட், அதாவது 370 ஃபீட்டுக்கு பக்கத்தில் தான் சீனாவின் டேங்க்ஸ் மற்றும் இந்தியாவின் டேங்க் நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆண்டோட தொடக்கத்தில் இருந்தபடியே வெறும் 370 ஃபீட்டில் மட்டும்தான் இந்தியாவின் டேங்க்ஸ் மற்றும் சீனாவின் டேங்க் ட்ரெஸங்களா போன்ற அந்த பகுதிகளில் நிறுத்தப்பட்டிருக்கு. அதன் காரணமாக தான் எம்எம் நரவானே அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். டீஎஸ்கலேஷன் மற்றும் டிஸ்என்கேஜ்மெண்ட், அந்த 2 வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. சைனீஸ் படைகளை மட்டும் தான் குறைக்கிறாங்க தவிர அவங்க முழுமையாக பல பகுதிகளிலிருந்து அவங்க பின்வாங்காமல் இருக்காங்க. அதன் காரணமாக தான் இந்தியா கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மீது கவனத்தை செலுத்தின ஒரு நாடாக பார்க்கப்பட்டாலும் இந்த ஓராண்டு மட்டுமே 50,000க்கும் மேற்பட்ட படைகளை இப்போ நம்ம சீனாவுக்கு எதிராக நம்ம நிறுத்தியிருக்கோம்னு சொல்லிட்டு ஒரு சில செய்திகளும் வந்திருக்கு. இன்றைக்கி நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு ஒரு டீப்பான ஒரு டிஃபென்ஸ் டாபிக் இல்லாட்டி ஒரு டீப்பான ஒரு ஜியாகிரபிக்கல் ஸ்டடி கொண்ட ஒரு முக்கியமான பதிவை நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். சைனிங் ஆஃப் அரவிந்த் லைட்ஸ் ஆன் சேனல். நன்றி, ஜெய்ஹிந்த். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.